அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் சரியா 6:56 இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய வெறும் 11 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். நீங்களே நம்ப முடியாத மாற்றங்கள் உடனடியா உங்க வாழ்க்கையில ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா இந்த நாள்ல 666ங்கிற சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 24, இதோட கூட்டுத்தொகை 6. அதே மாதிரி இந்த மாசம் ஜூன் மாசம், அதாவது 6வது மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. அந்த வகையில 666ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு. சுக்கிர சேர்க்கைன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமானோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு சாயங்காலம் 6:56 அமாவாசை திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல நமக்கு அமாவாசை திதி இருக்கிறதுனால நாளைக்கு தான் நமக்கு அமாவாசை கணக்குல வரும். இருந்தாலும் இந்த அமாவாசை திதி இன்னைக்கு சரியா 6:56 நமக்கு ஆரம்பமாகுது. பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி இன்னைக்கு சரியா 6:56 ஆரம்பமாகிறது கூடுதல் சிறப்பு. ஏன்னா இந்த நாள்ல நமக்கு சுக்கிர சேர்க்கை இருக்கிறனால 6ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அந்த நேரத்திலேயே அமாவாசை திதியும் ஆரம்பமாகறனால அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துராதா, நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படிங்கிற எண்ணமோ ஏக்கமோ எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. இப்படி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இது. உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு வேண்டுதலையும் வச்சுக்காதீங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைச்சு நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்க வாழ்க்கை மாறணும், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்றதுக்கான வழியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தாந்திரிக பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி. நம்ம மனசளவுல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சின்னே சொல்லலாம். அதனால உங்க மனசுல நம்பிக்கையும் இந்த பரிகாரத்தினால உங்க வாழ்க்கை மாறுங்கிற மன உறுதியும் இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க. அதாவது கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், தடைகள் விலகணும், நோய் தீரணும், இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை முன்னேறணுங்கிற குறிக்கோளை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் சரியா 6:56 இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க.
இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6:56 முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை மாறணும், முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 11 முறை 11 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். பொதுவா ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கும், நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுலயும் டிவைன் டைம்ல அமாவாசை திதி ஆரம்பமாகக்கூடிய நேரமும் சுக்கிர சேர்க்கையும் ஒன்னா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் போது இது இன்னமுமே அற்புதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வாழ்க்கையில மாயாஜாலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்விட்ச் வேர்டு தான் இது. அந்த வகையில வெறும் 11 முறை மட்டும் இந்த ஸ்விட்ச் வேர்டை முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவு எளிமையான பரிகாரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய மாத்துமான்னு சொல்லி ஒரு சிலருக்கு யோசனை வரும். நிச்சயமா மாத்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் உங்க மனசளவுல வேலை செய்யும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும். உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலை மாத்தி அமைக்கும். அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.